ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 26 மாவட்டங்கள் அந்த அப்டேட் செய்யப்பட்ட PDF அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் முதல்ல எந்தெந்த மாவட்டங்கள் வெளியிட்டாங்களோ அங்கெல்லாம் அந்த அப்ளிகேஷன் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அவங்களுக்கெல்லாம் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முதல்ல வெளியிடப்பட்ட அந்த மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க லிஸ்ட் பார்த்திங்கன்னா இது. ஸோ இதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விருதுநகர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வெள்ளூர், சென்னை, கோயமுத்தூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், பெரம்பலூர், தென்காசி அண்ட் லாஸ்ட்டாக காஞ்சிபுரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ 22 மாவட்டங்களில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் 2 டிஸ்ட்ரிக் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 22 டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ கரூரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்றைக்கி 5:45க்குள்ளே கரூர் டிஸ்ட்ரிக் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் 5:45க்குள்ளே உங்களோட அந்த கிராமம் வரக்கூடிய அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நேர்லேயே கொண்டு போய் டேரெக்டாக சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் அனுப்பாதீங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில் நாளையோட பார்த்திங்கன்னா முடியுது 28ஆம் தேதி. நாளைக்கு ஈவினிங் 5:45 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. 5th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன், 10th பாஸ் ஆர் ஃபெயில் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணணும். ஸோ அதில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய மீதி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு போயிட்டு அந்த எந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கீழே வருதோ அங்கே கொண்டு போய் நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 22 முடிஞ்சதில் இந்த ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சு கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாகுது. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வுங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு சில மாவட்டங்களில் முடிஞ்சு நேர்முக தேர்வுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல் கேட்கப்பட்ட கேள்விகள் சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னும் சில மாவட்டங்களில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கொடுத்ததே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கிராம உதவியாளருக்காக எவ்வளவோ கேள்வி பதில்கள் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம போடுறது பார்த்திங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அது என்ன, அதுக்குண்டான ஆன்சரோடு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ காவிரி ஆற்றின் பிறப்பிடம் எது? அதன் நீர் பங்கீட்டினால் பயன்பெறும் மாநிலங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பதில் காவிரி ஆற்றின் பிறப்பிடம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு மலையில் உள்ள தலக்காவேரி ஆகும். இது தென்னிந்தியாவின் மிக முக்கியமான நதிகளில் ஒன்றாகும். காவிரி நீர் பங்கீட்டினால் பயன்பெறும் முக்கிய மாநிலங்கள் கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் சிறிய அளவில் கேரளா, புதுச்சேரி யூனியன் பிரதேசமும் பயன்பெறுகின்றன. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமூக நலத்திட்டங்களில் 2ஐ குறிப்பிட்டு அதன் நோக்கம் என்ன என்று விளக்குக. முதியோர் உதவித்தொகை திட்டம். ஆதரவற்ற ஏழை முதியவர்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கி பொருளாதார நிலையை மேம்படுத்துதல். மகளிர் சுய உதவி குழுக்கள். பெண்களுக்கு சிறு சேமிப்பு மற்றும் கடனுதவி அளித்து அவர்களுக்கு நிதி பாதுகாப்பையும் சுயசார்பையும் ஏற்படுத்துதல். இந்திய அரசியலமைப்பின்படி ஒரு குடிமகனின் அடிப்படை கடமைகளில் 3ஐ குறிப்பிடுக. அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுதல், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்து நடத்தல், நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை காத்து அதனை நிலைநிறுத்துதல், தேசிய பாதுகாப்பு பணிக்கு தேவைப்படும் போது நாட்டு சேவை செய்ய தயாராக இருத்தல். நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் உணர்த்தும் தத்துவம் என்ன? இந்தியாவின் தேசிய கொடியின் மையத்தில் உள்ள 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் தர்ம சக்கரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது நிலையற்ற இயக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இது அறவழியிலான நீதி, நேர்மை மற்றும் நாட்டின் தொடர்ச்சியான முன்னேற்றம் ஆகியவற்றின் கோட்பாடுகளை குறிக்கும் சின்னமாக உள்ளது. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய திட்டத்தை விவரிக்கவும். தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டம் சத்துணவு திட்டம் ஆகும். இத்திட்டத்தின் நோக்கம் பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதும், வறுமை காரணமாக பள்ளியிலிருந்து இடைநிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைத்து அவர்கள் கல்வி கற்பதை தொடர்ந்து ஊக்குவிப்பதும் ஆகும். உலகிலேயே மிக நீளமான நதி எது? அது எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? உலகிலேயே மிக நீளமான நதி நைல் நதி ஆகும். இது ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ளது. இதன் நீளம் சுமார் 6650 கிலோமீட்டர். இது எகிப்து, சூடான் உள்ளிட்ட பல நாடுகளின் வழியாக பாய்ந்து அந்த பகுதி நாகரிகங்களின் வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவாக அமைந்தது. தமிழ்நாட்டில் மாநில விலங்கு எது? இது எங்கு பாதுகாக்கப்படுகிறது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு ஆகும். இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பாறைகள் நிறைந்த செங்குத்தான பகுதிகளில் வாழும் அரிய வகை காட்டு ஆடு ஆகும். இது தமிழ்நாட்டில் உள்ள ராஜாஜி தேசிய பூங்கா மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பகம் போன்ற இடங்களில் சிறப்பாக பாதுகாக்கப்படுகிறது. இந்தியாவின் தேச தந்தை யார்? அவர் எந்த சத்தியாகிரகத்தின் மூலம் உலக புகழ் பெற்றார்? இந்தியாவின் தேச தந்தை என்று அழைக்கப்படுபவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா காந்தி ஆவார்.
இவர் உலக புகழ்பெற்ற சத்தியாகிரகம் 1930ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு விதித்த உப்பு வரியை எதிர்த்து நடத்திய தண்டி யாத்திரை அல்லது உப்பு சத்தியாகிரகம் ஆகும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் அழைக்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் காவிரி ஆறு இந்த மாவட்டத்தின் வழியாக பாய்ந்து வளமான டெல்டா பகுதிகளை உருவாக்குகிறது. இந்த வளமான மண் மற்றும் காவிரியின் நீர்ப்பாசன வசதி காரணமாக தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் ஆண்டுதோறும் அதிகப்படியான நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய 2 நூல்களை பற்றியும் ஒரு வரி எழுதுக. சிலப்பதிகாரம் இது 50 காப்பியங்களில் ஒன்றாகும். இது கோவலன், கண்ணகி மற்றும் மாதவி ஆகியோரின் கதையை சொல்கிறது. மேலும் இது தமிழர்களின் பண்பாடு மற்றும் நீதியை பற்றி பேசும் ஒரு முக்கிய நூல். மணிமேகலை இது சீத்தனை சாத்தனாரால் எழுதப்பட்ட 50 காப்பியங்களில் ஒன்றாகும். சிலப்பதிகாரத்தில் உள்ள கோவலன் மாதவி தம்பதியினரின் மகள் மணிமேகலையின் வாழ்க்கையையும் அவரது பௌத்த துறவற பயணத்தையும் விவரிக்கும் காவியமாகும். ஒருவரின் ஆதார் எண் எதற்காக பயன்படுகிறது? ஆதார் எண் என்பது இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் 12 இலக்க தனித்துவமான அடையாள எண் ஆகும். இது ஒருவரின் வாழ்க்கைக்கான அடையாள சான்றாக பயன்படுகிறது. இது அரசு நலத்திட்ட உதவிகள், வங்கி சேவைகள், மொபைல் எண் இணைப்பு மற்றும் பிற அரசு சேவைகளை பெறுவதற்கு அவசியமான முக்கிய ஆவணமாகும். பசுமை புரட்சி என்றால் என்ன? அதன் முக்கிய நோக்கம் என்ன? பசுமை புரட்சி என்பது 1960களில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும். இது நோக்கம் உயர் விளைச்சல் தரும் விதைகளை பயன்படுத்துதல், நவீன விவசாய நுட்பங்கள், உரங்கள் மற்றும் நீர்ப்பாசன முறைகளை கையாண்டு உணவு தானிய உற்பத்தியை, குறிப்பாக நெல் மற்றும் கோதுமை உற்பத்தியை அதிகப்படுத்துவது ஆகும். தமிழ்நாட்டில் மழைப்பொழிவுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் 2 பருவமழைகள் யாவை? தமிழ்நாட்டின் மழைப்பொழிவுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் 2 பருவமழைகள். தென்மேற்கு பருவமழை இது தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களிலும் நீலகிரி போன்ற மலைப்பகுதிகளிலும் அதிக மழை தருகிறது. வடகிழக்கு பருவமழை இது தமிழ்நாட்டின் கடற்கரை மற்றும் உள் மாவட்டங்களில் மிக அதிக மழையை தருகிறது. தமிழ்நாட்டின் மொத்த மழையில் இதுவே பிரதானமாக பங்கை கொண்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதன் முக்கிய நோக்கம் என்ன? உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் மக்கள் மத்தியில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, இயற்கை வளங்களை சேமிப்பது, மாசுபாடு மற்றும் புவி வெப்பமயமாதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். மேலும் வருங்கால சந்ததியினருக்காக பூமியை பாதுகாக்கும் பொறுப்பை மக்களுக்கு நினைவூட்டுவதாகும். தமிழ்நாட்டின் மாநில பறவை மற்றும் மாநில மரம் ஆகியவற்றை குறிப்பிடுக. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். பனை ஓலைகள் கூரை அமைப்பதற்கும் பனைப்பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கும் பயன்படுவதால் இது கிராம பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லணும், அவர் பார்த்திங்கன்னா எழுதணும். இதுவே உங்களோட இன்டர்வியூக்கு யூஸ் ஆகும். இது உங்களோட எழுத்து தேர்வுக்கு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதை அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் ஒரு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு கேட்குறாங்கன்னா அது ஒன்வேடாக நீங்கள் தஞ்சாவூர்னு அவங்க ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இல்லை எழுத்து தேர்வில் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்ன, அது எதனால் அப்படி அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 3-4 லைன் பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். எப்படி லெட்டர் எழுதணும், ஒரு விஓஓக்கு எப்படி லெட்டர் எழுதுவாங்க, ஒரு குடிநீர் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, அந்த மாதிரினா யாருக்கு லெட்டர் எழுதுவாங்க, அந்த கண்டென்ட் எப்படி எழுதணும், அண்ட் நீங்கள் உங்களோட கிராம உதவியாளராக உங்களோட ஊதிய உயர்வுக்கோ இல்லை ஒரு விடுமுறை எடுக்கிறக்கோ, தொடர் விடுமுறை எடுக்கிறக்கோ நீங்கள் ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் எந்த மாதிரி எழுதுவீங்க, அண்ட் நம்ம மக்கள்கிட்டேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒரு முதியோர் உதவித்தொகையோ இல்லை ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அவங்களுக்கு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க ஒரு விண்ணப்பம் எழுதுனாங்கன்னா அது அந்த கண்டென்ட் உங்களுக்கு படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் டீட்டெயில்டாக நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின ஃபுல் அப்டேட் பார்க்கலாம். ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.